வணக்கம். நாம இன்னைக்கு பீட்டர் ரால்ஸ்டனோட ஏன்ஷியன்ட் விஸ்டம் நியூ ஸ்பிரிட் புத்தகத்தோட மைய கருத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. நீங்க இதுவரைக்கும் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த பல விஷயங்களை ம் இந்த புத்தகம் கேள்வி கேக்குது. உங்க அனுபவம், உங்க நம்பிக்கை, ஏன் நீங்க யாருங்கிற உங்க அடையாளத்தையே இது அசைச்சு பார்க்க போகுது. ஆமா. சொல்லப்போனா இந்த ஆய்வோட நோக்கம் ரொம்ப நேரடியானது. நாம உண்மையிலேயே நேரடியா அனுபவிக்கிற விஷயம் எது? எது? ஆமா. நாம வெறும் கருத்தா இல்ல நம்பிக்கையா மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயம் எது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய பிளவை நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகே. இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா போதும், நீங்க உலகத்தை பார்க்கிற விதமே தலைகீழா மாறிடும். கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நாம அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் ம் நிஜமான அனுபவமே இல்லைங்கிறது தான். நாம படிச்சது, மத்தவங்க சொன்னத கேட்டது. இல்லன்னா நம்மளா ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டது. ஆமா, ஆமா. இத விளக்க ரால்ஸ்டன் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கேள்விய முன்வைக்கிறார். நீங்க அங்க இருந்தீங்களா? இல்லைன்னா அத தூக்கி எறியுங்க. இதுதான் மொத்த புத்தகத்தோட அஸ்திவாரமே. கேட்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. நாம ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை பத்தி பேசுறோம்? நிறைய. அரசியல், பொருளாதாரம், பக்கத்து நாட்டுல என்ன நடக்குது, ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி விளையாடி இருக்கணும்னு, இந்த எல்லா விஷயங்கள்லயும் நாம உண்மையிலேயே நேரடியா சம்பந்தப்பட்டிருந்தோமா? இல்ல, நிச்சயமா இல்ல. செய்திகள்ல பார்த்திருப்போம், யாராவது பேச கேட்டிருப்போம், அவ்வளவுதான். கரெக்ட். அப்போ ரால்ஸ்டன் என்ன சொல்றாரு, இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியணுமா? அப்படி எரிஞ்சிட்டா அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதே. அதுதான் விஷயமே. அவர் நம்மள முழுசா அமைதியா இருக்க சொல்லல. ஆனா எது நேரடி அனுபவம், எது வெறும் கருத்துன்னு பிரிச்சு பார்க்க சொல்றாரு. ஓ. உதாரணத்துக்கு, அந்த நாட்டு மக்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு நாம சொல்லும்போது, அது நம்ம நேரடி அனுபவமா? இல்ல. இல்ல. யாரோ சொன்னதை கேட்டு நாம உருவாக்குன ஒரு கருத்து. அந்த கருத்தை நாம உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும்போது தான் பிரச்சனை வருது. சரி. அந்த கருத்தை ஒரு கருத்தா மட்டும் பார்த்தா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்காது. புரியுது. அதாவது நம்ம கருத்துக்களை உண்மைன்னு நினைச்சு நாம ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த கருத்துக்கள் நம்மளோட நேரடி அனுபவத்தையே எப்படி பாதிக்குது? ம் இதுக்கு புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கே, அந்த ரோலர் கோஸ்டர் பத்தி சொல்லுங்களேன். ஆனா இது ஒரு அருமையான உதாரணம். நீங்க ஒரு ரோலர் கோஸ்டர்ல உச்சியிலேருந்து பயங்கர வேகமா கீழே வரும்போது மனசுக்குள்ள என்ன ஓடும்? ஐயோ, சாக போறேன், இல்லனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்படி ஏதாச்சும் ஒரு பயம். ஆமா, அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்க உண்மையிலேயே செத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, உடம்புல ஒரு விதமான த்ரில்லான உணர்வு இருக்கு. காத்து முகத்துல அடிக்குது, பயங்கர வேகமா கீழே போயிட்டு இருக்கோம். இதுதான் நேரடி அனுபவம். கரெக்ட். ஆனா அந்த சாக போறேங்கிறது அந்த அனுபவத்துக்கு நம்ம மனசு கொடுக்கிற ஒரு கதை, ஒரு கருத்து. சரியா சொன்னீங்க. அந்த நேரடி அனுபவம், அதாவது வேகம், காத்து, உடம்புல ஏற்படுற மாற்றம், இது வேற. நான் இறந்து விடுவேன்ங்கிற கருத்து வேற. ம். நாம என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து குழப்பிக்கிறோம். அந்த கருத்தை உண்மைன்னு நம்பி இன்னும் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஓகே. கருத்தையும் அனுபவத்தையும் பிரிக்க கத்துக்கிட்டா அந்த பயம் இல்லாம அந்த த்ரில்ல மட்டும் நம்மால அனுபவிக்க முடியும். இது இன்னும் ஆழமா போகுது. ஒரு மனநல நிபுணர் பத்தி ஒரு சம்பவம் சொல்றாரே, அவங்க தேவர்களுடன் பேசுறதா சொல்றாங்க. ஆமா அதுல எப்படி கருத்தையும் அனுபவத்தையும் பிரிக்கிறாரு. ஆமா. அந்த நிபுணர்கிட்ட ரால்ஸ்டன் கேக்குறாரு, சரி, தேவர்களுடன் பேசுறீங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டா அங்க உண்மையான அனுபவம் என்னன்னு. ம். அவங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆ. இப்ப பாருங்க, தேவாங்கிறது ஒரு புத்தகத்துல படிச்ச பேர், அது ஒரு கருத்து. ஆனா அந்த பேரையும் அதோட சம்பந்தப்பட்ட கதைகளையும் நீக்கிட்டா மிச்சம் என்ன இருக்கு? ஏதோ ஒன்று இருப்பதாக ஒரு உணர்வு. ஆமா, அதுதான் தூய அனுபவம். அந்த அனுபவத்துக்கு நாம தேவாங்க பேர் கொடுக்கும்போது அது ஒரு கருத்தா மாறிடுது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. நம்ம மூளை நம்மளையே ஏமாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்லுங்க. அதாவது நம்ம மனசுலயே போலியான புலனுணர்வுகளை அது உருவாக்குமாமே. பர்செப்டிவ் மிமிக்ஸ்னு சொல்றாரே, அது என்ன? இது கேட்கவே விந்தையா இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க நாக்கால உங்க பற்களை மெதுவா தடவி பாருங்க. சரி. அப்படி செய்யும்போது உங்க மனசுக்குள்ள அந்த பற்களை பார்க்குற மாதிரி ஒரு படம் ஓடும் இல்லையா? ஆமாமா.
என் பற்களோட வடிவம் அது எங்க இருக்குன்னு ஒரு மனக்கண்ணுல தெரியுது. ஆனா அது உண்மையா நீங்க பார்த்ததா? இல்ல, கண்கள் மூடி இருக்கு. ஆமா, அது தொடு உணர்வை வச்சு நம்ம மூளையே உருவாக்குன ஒரு போலி பார்வை. இதுக்கு பேரு தான் பர்செப்டிவ் மிமிக்ஸ். ஓ, இது நிஜமான பார்வை அனுபவம் கிடையாது, இது ஒரு கருத்துருவ படிமம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம மூளை உருவாக்குற போலி படங்களும் நிஜமான புலனுணர்வுகளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துருது. அப்படியா? அதனால நம்மளால எது நிஜம், எது நம்ம மனசோட கற்பனைன்னு பிரிச்சு பார்க்கவே முடியறதில்ல. அப்போ நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாமே ஒரு விதத்துல நம்ம மனசு உருவாக்குற ஒரு வெர்ஷன் தானா? சொல்லப்போனா ஆமா. இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அப்போ நாம யாருங்கிற நம்ம அடையாளமே ஒரு கருத்து தானா? நம்மள மாத்திக்க முடியாதா? இங்க தான் ஒரு மனிதனை ஒரு பிளாஸ்டிக் நிகழ்வுன்னு சொல்றாரு. ஆமா, பிளாஸ்டிக் நிகழ்வு. அது என்ன? ஆமா, அது ஒரு நேரடி மொழிபெயர்ப்பு. அதோட அர்த்தம் என்னன்னா, நாம களிமண் மாதிரி நம்மள நாமளே எந்த உருவத்துக்கு வேணும்னாலும் மாத்திக்க முடியும். சரி. நாம ஒரே மாதிரி தான் இருக்கணும், நம்ம குணம் இப்படித்தான்னு எந்த கட்டாயமும் இல்ல. நாம நினைச்சா நம்மள முழுசா உருமாத்திக்க முடியும். ஆனா அது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? பெரும்பாலானவங்களால மாற முடியறது இல்லையே. ஏன்னா இந்த மாற்றம் சும்மா வராது. இதுக்கு ஒரு பெரிய உள்மன மோதல் தேவை. மோதலா? ஆமா, ரால்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட தற்போதைய உணர்வுகள், பார்வைகளுக்கு வெளியில இருக்கிற எதுவுமே ஆரம்பத்துல நமக்கு முட்டாள்தனமா அல்லது விசித்திரமா தான் தெரியும். ஏன் அப்படி? ஏன்னா நம்மளோட தற்போதைய நிலை தான் நமக்கு புத்திசாலித்தனம், அதுதான் நமக்கு பழக்கப்பட்டது. அதுக்கு வெளியில இருக்கிற எதையும் நம்ம மனசு சுலபமா ஏத்துக்காது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் மாற்றம் சாத்தியமாகும். இதுக்கு நம்பிக்கையோட எல்லைகளை பத்தி ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு கோடீஸ்வரர்னு முழுசா நம்புங்கன்னு சொல்றாரு. ஆமா, சரி, நான் நாள் முழுக்க கண்ணை மூடி நான் கோடீஸ்வரன் நம்புறேன். அது பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுடுமா? நிச்சயமா இல்ல. இதுதான் நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்பிக்கைங்கிறது ஒரு மனரீதியான கருத்து, அது புற உலக யதார்த்தத்தை மாத்தாது. உண்மையான மாற்றத்துக்கு நம்பிக்கையை தாண்டி நேரடி அனுபவம் தேவை, நேரடி செயல்பாடு தேவைன்னு இதை தெளிவா காட்டுது. அப்போ நம்மளோட ஆழமான நம்பிக்கைகள் கூட ஆமா, ஒருவேளை வெறும் மன உருவகங்களா இருக்கலாம். அந்த நம்பிக்கைகளை கேள்வி கேட்கும்போது தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குது. சரி, நம்ம மனசே இப்படி போலி படங்களை உருவாக்குது, நம்ம கருத்துக்கள் அனுபவத்தையே மாத்துதுன்னா அப்போ எதுதான் உண்மை? உண்மையே எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்ட். இங்குதான் ஆசிரியர் கவனித்தல், உள்ளொளி மாதிரியான விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையான கேட்டல் அப்படின்னா என்ன? நாம சாதாரணமா கேட்கறதுன்னா என்ன நினைப்போம்? காதுல விழுகிற வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. ஆமா. ஆனா ரால்ஸ்டன் சொல்ற உண்மையான கேட்டல் அது இல்ல. அது பேசப்படுற விஷயத்த ஒரு அனுபவமா உணர்றது, அந்த அனுபவத்தோட ஒன்றிணைவது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் தன்னோட வலிய பத்தி பேசும்போது நாம வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்காம அவரோட அந்த வலிங்கிற அனுபவத்தை நம்ம உள்ளுக்குள்ளேயும் உணர ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான கேட்டல் நடக்குது. அப்போ உள்ளொளி, அதாவது இன்சைட் எப்படி வேலை செய்யுது? நமக்கு திடீர்னு ஒரு விஷயம் புரியும் போது, ஆஹா இதுதான் அது அப்படின்னு ஒரு மின்னல் மாதிரி தோணுமே, அத பத்தி என்ன சொல்றாரு? அதேதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நமக்கு ஒரு உள்ளொளி அல்லது ஒரு புரிதல் ஏற்படும் போது அந்த முதல் கணம் அது ஒரு தூய அனுபவமா, வார்த்தைகள் இல்லாத ஒரு உணர்வா இருக்கு. சரி. ஆனா அடுத்த கணமே நம்ம புத்திசாலித்தனமான மனசு என்ன பண்ணும்னா அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்க ஒரு கருத்தை உருவாக்கிடும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு விஷயம் புரியும் போது சந்தோஷம் தானே படணும். அது எப்படி அந்த அசல் அனுபவத்தை அழிச்சிடும்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த முதல் சில நொடிகள் நீங்க அந்த காட்சியோட ஒன்றி போயிருப்பீங்க. வார்த்தைகள் இருக்காது, சிந்தனை இருக்காது, அந்த அழக மட்டும்தான் இருக்கும். ஆமா. வாவ், என்ன ஒரு அழகான காட்சி, இத ஒரு போட்டோ எடுக்கணும், இதுக்கு ஆரஞ்சு வானம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச மாத்திரத்துல அந்த அசல் அனுபவத்தை இழந்துடுறோம். ஆமா, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது அந்த அனுபவத்தை பற்றிய ஒரு கருத்து, ஒரு நினைவு மட்டும்தான். அந்த நேரடி தொடர்பு போயிடுச்சு. ஓ, அப்போ பின்பற்றுதல், கவனித்தல், தியானம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் கூட கருத்துக்கள் தானா? மிகச்சரியான கேள்வி. ரால்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அனுபவம் கிடையாது. அப்போ என்ன? அவை அந்த அனுபவத்தை அடையறதுக்கான நுழைவாயில்கள் மட்டும்தான். நாம அந்த அனுபவத்தோட இருப்புல இல்லாத போது அந்த கருத்தையே, அதாவது தியானம்ங்கிற வார்த்தையே அனுபவம்னு தப்பா நினைச்சுக்கிறோம். அதாவது நான் தியானம் பண்றேன்னு சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையில நாம அந்த வார்த்தை சுட்டி காட்டுற அந்த அமைதியான அனுபவத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கவே மாட்டோம். கேள்வியோட சக்திய பத்தியும் ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு. கேள்வி என்பது
வெறும் பதிலை பெறுகிற கருவி இல்லன்னு சொல்றாரு. அப்போ அது வேற என்ன? நம்ம ஒரு கேள்வியை எதுக்கு கேக்குறோம்? ஒரு பதில கண்டுபிடிக்க. பதில் கிடைச்சதும் அந்த விஷயம் முடிஞ்சிருது. ஆமா. ஆனா ரால்ஸ்டன் பார்வையில பதில் என்பது ஒரு மூடிய நிலை. அது ஒரு கருத்து. ஆனா ஒரு உண்மையான கேள்வி என்பது ஒரு திறந்த நிலை. திறந்த நிலையா? ஆமா. வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நீ உண்மையிலே கேட்டா அதுக்கு ஒரு பதில் தேடாம அந்த கேள்வியோடவே இருந்தா அது உங்களை ஒரு ஆழமான தேடலுக்கு இட்டு செல்லும். அது ஒரு பதில நோக்கி போகாம அந்த விஷயத்தோட இருப்ப அனுபவிக்கிற ஒரு திறந்த மனப்பான்மையை உருவாக்கும். ரொம்ப ஆழமான பார்வை. இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். துன்பத்தோட மூலம் மற்றும் மனிதநேய ஓட்டம். ஆமா. நம்மளோட நம்பிக்கைகளுக்கும் நம்ம துன்பங்களுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் இந்த ஆய்வோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். நமக்கு வலி தரக்கூடிய நம்பிக்கைகளை நாம ஏன் விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆமா. ஏன்? ஒரு உறவு நமக்கு கஷ்டத்தை தரதுன்னு தெரிஞ்சோம் ஏன் அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறோம்? ஒரு வேலை பிடிக்கலனாலும் ஏன் அதை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ரால்ஸ்டன் சொல்றாரு, இதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை உந்துதல் இருக்கு. அத வேடிக்கையா பெரிய வாழைப்பழம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பெரிய வாழைப்பழமா? அது என்னது? ஆமா. அதாவது இப்ப இருக்கிற இந்த வலியை தாங்கிக்கிட்டா எதிர்காலத்துல நமக்கு ஏதோ ஒரு பெரிய பரிசு, ஒரு பெரிய வாழைப்பழம் கிடைக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓ, அப்படி. அந்த உறவுல கஷ்டப்பட்டா ஒரு நாள் எல்லாம் சரியாகிடுங்கிற நம்பிக்கை. அந்த வேலையில கஷ்டப்பட்டா ஒரு நாள் பெரிய பதவி உயர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை. சரி. அந்த பெரிய வாழைப்பழம் ஆசையில தான் நாம நிகழ்காலத்துல துன்பத்தை ஏத்துக்கிறோம். அந்த உந்துதல் என்னன்னு நம்ம ஆழமா ஆராய்ஞ்சா நம்ம துன்பத்துக்கான காரணமே புரியும். வாவ், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, அடுத்ததா அந்த மனிதநேய ஓட்டம் என்ற உருவகம். அது என்ன சொல்ல வருது? இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. சமூகம் ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்ட யதார்த்தம், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நதியோட்டம் மாதிரி. நதியோட்ட மாதிரி. சரி. நாம எல்லாரும் அந்த நதியில தான் மிதந்து போயிட்டு இருக்கோம். சில சமயம் நாம் இந்த ஓட்டத்துக்கு வெளியில போய் ஒரு அசாதாரணமான அனுபவத்தையோ ஒரு ஞானத்தையும் அடையலாம். ஒரு புதுவிதமான புரிதல் நமக்கு கிடைக்கலாம். ஆனா என்ன ஆகும்னா அந்த சக்தி வாய்ந்த நதி ஓட்டம் நம்மள மறுபடியும் உள்ளே இழுத்துடும். இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க. புது வருஷம் பிறந்ததும் நாம எல்லாரும் சில நல்ல முடிவுகள் எடுப்போம். இந்த வருஷம் கண்டிப்பா ஜிம்முக்கு போகணும், உடம்பு குறைக்கணும்னு ஒரு ஞானோதயம் வரும். ஆமா, எல்லா வருஷமும் வரும். அந்த முதல் நாள் அது ஒரு தூய அனுபவம், ஒரு உண்மையான உந்துதல். ஆனா 2 நாள் கழிச்சு என்ன ஆகும்? நண்பர்கள் கூப்பிடுவாங்க. பழைய பழக்கங்கள். ஆமா, நம்ம நண்பர்கள் மச்சான் வா சினிமாக்கு போகலாம்னு கூப்பிடுவாங்க. நம்ம வேலை, நம்ம பழைய சோம்பேறி பழக்கங்கள்னு அந்த பெரிய நதி மாதிரி நம்மள மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போயிடும். அப்போ அந்த புது வருஷம் முடிவு அத ஒரு முட்டாள்தனமான யோசனைன்னு நம்ம மனசே சொல்ல ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த மனிதநேய ஓட்டம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யற விதம். ஆனா சமூகத்தோட ஒத்து போகாம தனியா நிக்கிறது சாத்தியமா? அப்படி இருந்தா நம்மள பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த ஓட்டத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதுதான் மிகப்பெரிய சவால். ரால்ஸ்டன் சொல்றாரு, அந்த ஓட்டம் நம்மளோட அடையாளத்தோட, நம்ம நம்பிக்கைகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா. அதை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா சாத்தியம். அதுக்கு நாம நம்ம அனுபவங்களை மத்தவங்களோட கருத்துக்களுக்காக விட்டு கொடுக்காம தைரியமா அதுல இருக்கணும். சரி. நமக்கு கிடைச்ச அந்த உள்ளொளிய, அந்த ஞானத்தை அந்த சமூகம் நிராகரிச்சாலும் அதை உறுதியா பிடிச்சுக்கணும். அது ஒரு தனிமையான கடினமான பாதை. ஆனா அதுதான் உண்மையான விடுதலைக்கான பாதைன்னு சொல்றாரு. அப்போ சுருக்கமா சொன்னா இந்த புத்தகம் நம்மள ஒரு ஆழமான சுய ஆய்வுக்கு அழைக்குது. நம்ம கருத்துக்கள், நம்பிக்கைகள், மனசு உருவாக்குற படங்கள் இதெல்லாத்துல இருந்தோம் உண்மையான நேரடி அனுபவத்தை பிரிச்சு பார்க்க கத்துக்க சொல்றாரு. ஆமா. அப்படி பிரிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம யதார்த்தத்தோட தன்மையே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். நம்ம அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் வெறும் கதைகளா இருக்கலாம். நம்ம துன்பம்னு நினைச்ச பல விஷயங்களுக்கு நாமளே காரணமா இருக்கலாம். இது நம்மள விடுதலை பண்ற ஒரு பார்வை. நிச்சயமா. இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வியோட இந்த ஆய்வு முடிக்கிறோம். சுவர், உடல், தூரம் போன்ற நம்மளோட மிக அடிப்படையான கருத்துக்கள் கூட வெறும் கருத்துக்களாக இருக்கலாம்னு ரால்ஸ்டன் சொல்றாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க எல்லா கருத்துக்களையும், எல்லா நம்பிக்கைகளையும், உங்க மனசு உங்களுக்கு காட்டுற எல்லா போலி படங்களையும் நீக்கிட்டா உங்களுக்கு என்ன மிஞ்சும்? ரால்ஸ்டனோட வார்த்தைகளையே சொல்றேன். இன்னமும் அங்கு என்ன இருக்கிறது என்பதை நோக்கி உங்களை தள்ளுங்கள். உங்க எல்லா கருத்துக்களுக்கும் அப்பால் உங்களுக்காக இருக்கும் அந்த ஏதோ ஒன்று என்னவாக இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.